நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் இந்த பரிசுத்தமான ஆராதனைக்கு நேராக உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவனை நாம் ஆராதிக்க விடாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் தடை பண்ணுகிறது. அது என்ன அப்படின்னா கவலை. இந்த கவலை நமக்குள்ள இருக்கிறதுனால அது என்ன செய்ய விட மாட்டேங்குது அப்படின்னா தேவனை ஆராதிக்க விட மாட்டேங்குது. இரண்டாவது, தேவன் நம்மளோடு கூட இருக்கிற அந்த உணர்வுக்கு நேராக நம்மை கொண்டு போய் விடுகிறது அல்ல. நல்ல கவனிங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளோடு கூட சேர்ந்து டிராவல் பண்ற ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னா மிஸ்டர் கவலை. அவர் தான் கடைசி வரையிலையும் ஒரே நபர் யார் அப்படின்னா மிஸ்டர் கவலை. இல்ல, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம விட்டு கைவிடாத, போன்னு சொன்னா கூட போகாத ஒரே நபர் அவர் தான். இப்ப அவர் நம்ம கூட இருக்கிறதுனால அவர் என்னொன்றையும் செய்யறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, நீ ஏன் சர்ச்சைக்கு போயிட்டு ஆராதனைக்கு போகிறதுனால உனக்கு ஏதாவது கிடைச்சிச்சா? நீ அப்படியே தான் இருக்கிற, எந்த மாற்றமும் இல்லையே. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஆலயத்துக்கெல்லாம் போகாது, வீட்டிலே இரு, நல்ல அழு, உன் கவலை நினைச்சு நல்ல அழுதுட்டா கவலை போயிருமா? வாய் விட்டு அழுதா கவலை என்ன செய்யுமா? அப்படி அலையாது முடியுதா பாத்தீங்கன்னா அதுக்கும் அளவிட மாட்டாங்க பாருங்க. வீட்டுல இருக்கிறவங்க அழகுன்னு நினைச்சா கூட நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்காரு, அழுகிறவனுக்கு கூட இந்த வீட்டுல சுதந்திரம் இல்லையா? இல்ல. அப்ப பாருங்க, இது ஏதோ ஒன்று செய்துட்டே இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 12:25 வாசிச்சீங்க அப்படின்னா, கவலை ஒரு மனுஷனை என்ன செய்யுமா? ஒடுக்கும். கவலை என்ன செய்யும்? ஆமா, இருதயத்தில் உள்ள கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கும் எழுதப்பட்டிருக்கு. ஆனா நல்ல வார்த்தையோ அந்த கவலையை மகிழ்ச்சி ஆக்கும். நல்ல வார்த்தை சொல்லுங்க, எதை மகிழ்ச்சி ஆக்கும்? கவலைய மகிழ்ச்சி ஆக்கும். எத்தனை பேருக்கு இந்த கால வேளையில உங்க கவலையை மகிழ்ச்சி ஆகக்கூடிய வார்த்தை வேணும்? ஒருத்தருக்கு வேண்டாம். முடிச்சிடலாமா? கவலையை எந்த வார்த்தை மகிழ்ச்சி ஆக்கும்? நல் வார்த்தை. நல்ல வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலையை என்ன செய்யுமா? மகிழ்ச்சி ஆக்குமா? சரி, அந்த நல்ல வார்த்தையை பார்த்துடலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வசனம் அழகா சொல்லுது, எப்பா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து. அப்படின்னா என்ன? நீ எதற்காக கவலைப்படுகிறாயோ அதை எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணுமா? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. Do not be
anxious about anything, but in every situation, by prayer and petition with thanksgiving, present your request to God. வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் தெரியப்படுது. எத? உன்னுடைய தேவைகள் என்ன என்று உன்னை கவலைக்கு உட்படுத்துகிறது. Glory to God. இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? ஒரு பெட்டிஷனா எழுதி யார்கிட்ட கொடுப்பா? சொல்லுங்க, தேவனிடத்துல கொடுக்கணும். எங்க செபம் என்பது நம்ம எதோ நினைச்சிட்டு இருக்கிறோம். செபம் என்பது என்ன அப்படின்னா, prayer is the place of exchange. செபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிமாற்றத்தை உண்டாக்கும். இப்ப யாருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, கவலை இருக்கிறது. இந்த கவலை எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு? இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த கவலையை எடுத்துக்கொண்டு நான் இப்ப யாருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா, தேவனிடத்தில் கொடுக்கிறேன். யாருக்கு கொடுக்கிறேன்? தேவனிடத்தில் கொடுக்கிறேன். இப்ப அந்த கவலையை அவர் வாங்கி கொண்டு அவர் இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஜெபத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த கவலைய யார்கிட்ட கொடுத்துடணும்? தேவனிடத்துல தெரியப்படுத்தணும். நீங்க தெரியப்படுத்தின பிற்பாடு அதை மறுபடியும் எடுத்துக்கொண்டு போக கூடாது. நம்ம பண்ற பெரிய தப்பே இதுதான். இன்னைக்கு நான் ரொம்ப ஆழமா ஜெபத்தினுடைய நோக்கத்தையும் அதனுடைய வல்லமையும் குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கவலையை நம்மிடத்திலிருந்து மாற்றி அமைப்பதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, ஜெபம். அதுதான் வரமாட்டேங்குது. ஜெபம்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் என்ன செய்யும்? மாற்றும். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலேயும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, நல்ல கவனிங்க, எந்த சமயத்திலேயும் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணு. அதற்கு பிற்பாடு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடணும். ஏன் அப்படின்னா, நான் யாருக்கிட்ட என் கவலைய நான் சொல்லிருக்கிறேன், என் கவலைய நான் யாருக்கிட்ட நான் கொடுத்திருக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். யார்கிட்ட கொடுத்திருக்கிறேன்? ஒரு மனுஷகிட்ட சொல்லல, நான் தேவனிடத்தில் கொடுத்திருக்கிறேன். இந்த தேவன் யார்? இதை நீங்க அறிந்து கொள்ளணுங்க. ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. 8வது அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகள் ஆனால், நீங்க யாரு? நீங்க யாருன்னு கேட்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் யாருடைய சுதந்திரமா இருக்கிறீங்க அப்படின்னா, தேவனுடைய சுதந்திரமா இருக்கிறீங்க. நல்ல கவனிங்க.
நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் உட்பட்டவர்கள். இப்ப தேவனிடத்துல போய் நான் கேட்கும் பொழுது நான் என்ன செய்யணும் அப்படின்னா டிமாண்ட் பண்ணணும். இந்த பிரேயர் நம்ம ஆண்டவருக்கு நம்ம கேட்கிறோம்ல, ஆஸ்க், இதுக்கு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, டிமாண்ட் டு காட். இப்ப நம்முடைய பிள்ளை இருக்கு, அதற்கு ஒரு தேவை. இப்போ அந்த தேவைக்காக நம்ம இடத்துல வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரிக்வெஸ்ட் பண்ணது இல்ல, கேட்குது. பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க அதை செய்யல, செய்ய காலதாமதமான பொழுது இப்ப அந்த பிள்ளை சொல்லுது, இப்பா லாஸ்ட் டேட் இன்னைக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டலன்னா என்னால ஸ்கூலுக்கு போக முடியாது. ஃபீஸ் கட்டலன்னா எக்ஸாம் எழுத முடியாது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்ன பண்ணுது அப்பாட்ட? நான் முதலையே ஒரு ரிக்வெஸ்ட் நான் வச்சேன்ல, எனக்கு ஸ்கூல்ல என்ன செய்யணும், ஃபீஸ் கட்டணும், இது என் தேவை. இப்ப என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க கட்டாததுனால நான் ஸ்கூலுக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இப்ப அது என்ன பண்ணுது, தன்னுடைய தகப்பன்ட்ட டிமாண்ட் பண்ணுது. ஒரு கட்டளையா, ஒரு கமாண்டா. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க கட்டுனா தான் நான் எங்க போவேன் சொல்லுங்க, ஸ்கூலுக்கு போவேன். இப்ப நம்ம ஜெபத்திற்கு வருவோம். நீங்க நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம என்ன சொல்லுகிறோம், நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட வருகிறோம், கடகடன்னு நம்முடைய லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவோம் இல்ல, சொல்லி முடிச்சோட இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இன்றைய ஜெபம் முடிகிறது. கொஞ்சம் நல்ல நடக்கு பாருங்களேன். இது நடக்காதுன்னு எனக்கு அப்பவே தெரியும், இருந்தாலும் என்ன பண்றது, ஜெபம் பண்ணிதான் ஏன்னா முடிவு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க பாருங்க, இது நடக்காது. அப்ப ஏன் ஜெபம் பண்ற? இருந்தாலும் தேவ சித்தம் ஒண்ணு இருக்குல்ல பாஸ்டர். இசப்பா உங்க சித்தம் பரலோகத்துல இருக்கிறது போல நடக்கட்டும். நான் என்ன நினைச்சு என்ன நடக்க போகுது, அவருடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும். அது நடந்தா நடக்குது, நடக்கலாம் போட்டு இல்லை, நடக்கலன்னா நான் என்ன எடுத்துக்கிடுவேன், இது தேவ சித்தம் இல்ல. அப்படியா? வேதம் என்ன சொல்லுது, நீங்க யாரா இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நீங்க தேவனிடத்தில் எதை கேட்கிறீர்களோ, எதை டிமாண்ட் பண்றீங்களோ, அதை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அதை உங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஏன் நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் ஏன் கேட்கப்படல, ஏன் என்னுடைய சூழ்நிலை மாறல, ஏன் என்னுடைய கவலை என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, ஓ glory to God. வேதம் என்ன சொல்லுதுப்பா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலோ நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு if you remember me and my word. இன்னொரு மொழிபெயர்ப்பு அழகா சொல்லுது பாருங்களேன், இருக்கலாம். Stay joined together with me. Stay with me. கூட
வார்த்தை ரொம்ப நீங்க என்னிலும் என் வார்த்தைகள் சொல்லுங்க உங்களிலும் நிலைத்திருந்தார். முதல்ல நான் யார்கிட்ட நிலைத்திருக்கணும்? தேவனிடத்துல நிலைத்திருக்கணும். இரண்டாவது அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கணும். என்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நான் அவரோடு கூட இருக்கணும். அவரோடு கூட நான் இருக்கணும். அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு சொல்லுங்க செய்யப்படும். ஏன் அவ செய்யப்படல? ஏன்? ஒண்ணு, நான் அவரோடு கூட இருக்கல, இல்லைன்னா அவருடைய வார்த்தைகள் எனக்குள்ள இல்லை. ரெண்டுமே இல்லை. தோணிட்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை அவரோடு கூட இல்லாததுனால நான் அவரிடத்துல ஜெபிக்கிறேன். என் செவத்திற்கு என்ன தரல அப்படின்னா பதில் தரல. தோணிட்டு இருக்கான். இரண்டாவது, அவருடைய வார்த்தை எனக்குள் இல்லாததுனால என்ன நடக்க மாட்டேங்குது? நான் எதற்காக ஜெபிக்கிறேனோ அதை என்னால பெற்றுக்கொள்ள முடியுது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குன்னு சில பிள்ளைங்க அப்படின்னா பிள்ளைகளுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல. பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? ஒரு உரிமை இருக்கு. உங்ககிட்ட உங்க பிள்ளைகள் கேட்கறது போல வேற யார்கிட்ட போய் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்? என்ன அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிள்ளை அப்படிங்கிற ரைட்ஸ் இருக்கு. இப்ப அதே போல நாம் தேவனிடத்தில் நமக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ரைட்ஸ் கொடுத்திருக்கிறாருங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15 வாசித்தீங்க அப்படின்னா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? சொல்லுங்க, என்ன செய்கிறாரு? செவி கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டா அவர் நமக்கு என்ன செய்கிறார்? செவி கொடுக்கிறார். அடுத்த வசனத்திலிருந்து, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? செவி கொடுக்கிறார் என்பதை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இப்ப நால்வற்றை கேட்பதற்கு முன்பதாக நான் முதல்ல அறியணும். எதை அறியணும் அப்படின்னா, என் ஜெபத்திற்கு அவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். ராபேட் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் பதில் கொடுக்கிறார். அப்ப நான் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாகவே நான் எதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த காரியத்திற்கு நான் தேவனிடத்திலிருந்து நான் பதிலை பெற்றுக் கொள்ளுவேன். நான் என்ன செய்வேன்? வேதம் சொல்லுது, எதை ஆகினோம் இதை மட்டும்தான் ஆண்டவர் என்கிட்ட கேட்கணும்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? சொல்லுங்க, என்ன சொல்றது வசனம்? எதை ஆகினோம் கேட்டா வேதம் என்ன சொல்லுகிறது? நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் செய்வேன். ஆண்டவர் இதை மட்டும்தான் செய்வார், இதை செய்ய மாட்டார் அப்படின்னு வார்த்தை சொல்லவே இல்லை. அப்ப ஏன் நடக்கல அப்படின்னா, உங்களுடைய ரைட்ஸ் நீங்க தெரியல. நான் சொல்றேன், இப்போ நம்முடைய சுகமாக்குகிறது அல்லது ஹீலிங், இது நம்முடைய ரைட்ஸ். கர்த்தர் எதை விரும்புகிறார்? நம்முடைய பலகீனத்தை விரும்பல, நம்முடைய சுகத்தை விரும்புகிறார். சுகத்தை விரும்புகிறார். இது நம்முடைய ரைட்ஸ். இப்ப நான் அந்த சுகத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனிடத்துல போய் கேட்கணும். ஆண்டவரே, நான் அந்த பலகீனத்துல இருக்கிறேன், இந்த பலகீனத்துல இருந்து எனக்கு நீங்க தான் விடுதலையை தரணும். நீங்க தான் எனக்கு என்ன செய்யணும்? விடுதலையை தரணும். நீ கேளு. நீ ஆசீர்வாதமா இருப்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய ரைட். அது அப்ப ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை கேளு.
விடுதலையா இருப்பது தேவனுடைய சித்தம். ஆண்டவர்கிட்ட என்ன கேளு, ஆண்டவரே என்னையே இந்த பிரச்சனையில இருந்து நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா விடுதலை ஆக்குங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா கேட்கறதுலதான் பிரச்சனை இருக்கு. எதுல பிரச்சனை இருக்கு? ஆண்டவர் என்ன சொன்னா உங்களுக்கு லீகலாவே இப்போ ஒரு ரைட்ஸ் கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ஒரு ரைட்ஸ் கொடுத்திருக்கிறார். என்ன ரைட்ஸ் கொடுத்திருக்கிறாரு? நாம் யாரா இருக்கிறோம்? அவருடைய பிள்ளை. அப்ப பிள்ளை அப்படிங்கிற உரிமையை கொடுத்திருக்கிறதுனால நம்ம எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் நீங்க என்ன செய்யலாம்? தகப்பட்டு போய் கேட்கலாம். ரைட்? இப்ப பாருங்க, இப்போ கோர்ட் இருக்கு. கோர்ட்ல ஜட்ஜ் இருக்கிறாரு, அட்வொகேட் இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கும்? இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைய நீங்க தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த பிரச்சனை மாறல. இப்ப அந்த பிரச்சனைக்கு நியாயம் கிடைப்பதற்காக நீங்க என்ன போறீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போறீங்க. கரெக்டா சொல்றாரு, கோர்ட்டுக்கு போறோம். பாஸ்டர், கோர்ட்ல போய் உங்களால வாதாட முடியுமா? இல்லை. இப்ப வாதாடுவதற்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு அட்வொகேட்டா, ஒரு வழக்கறிஞரை நான் என்ன செய்யறேன்? தயார் பண்றேன். இப்போ இந்த வழக்கறிஞர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கோர்ட்டுக்கு முன்னாடி, ஜட்ஜுக்கு முன்னாடி போய் நின்று என்னுடைய கட்சிக்காரர் மிஸ்டர் நேரு இந்த பிரச்சனையில இருக்கிறார், இந்த பிரச்சனையில இருக்கிறார், இந்த செக்ஷன் படி இதுக்கு தீர்வு சொல்லுது. கணம் கோட்டார் அவர்களே, அவருக்கு நியாயத்தை வழங்கும்படி நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறாரா? நியாயத்தை போராடி பார்த்தாரு, கிடைக்கல. இப்போ அந்த நியாயத்திற்கு உண்டான செக்ஷனை யாரு சொல்றது? சொல்லுங்க, யார் சொல்றது? அட்வொகேட் என்ன பண்றாரு அப்படின்னா ஜட்ஜிக்கு முன்னாடி இப்படி சொல்றது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு சரியான தீர்ப்பை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறார். அப்போ ஜட்ஜி பாக்குறாரு, இவர் கேட்கிறது நியாயமா இருக்கு, இவர் பிரச்சனையில இருக்கிறது உண்மைதான், இந்த பிரச்சனைக்கு ஒரு நியாயம் செய்யணும், ஒரு நியாயம் கிடைக்கணும். நல்ல கவனிங்க, இவர் எதை அடிப்படையில அந்த நியாயத்தை கேட்டாரோ ரொம்ப முக்கியம். பிரச்சனை இருக்காங்க கணக்கு போட்டார் அவர்களே, நீங்க எதையாலும் பார்த்து செய்யுங்க. அப்படி எந்த அட்வொகேட்டாவது எந்த கோர்ட்லயாவது சொல்றாங்க? இல்ல. என்ன சொல்றாங்க? இந்த பிரச்சனை இப்படி இருக்கிறது, இதற்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்படி சொல்லுது, அதனால இவருடைய நியாயத்தை நீங்க விசாரித்து இவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பை இந்த செக்ஷன் படி நீங்க என்ன செய்யுங்க? நீங்க தீர்ப்பு எழுதிருங்க அப்படின்னு வேண்டுதல் செய்யணும். ஆனா நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, எதையாவது பார்த்து செய்யுங்க ஏசப்பா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு பிரச்சனைல இருக்கிறேன், நீங்களே ஏதாவது பார்த்தா. இன்னும் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நான் சிலவங்கிட்ட கேட்பேன், எதுக்காக ஜெபம் பண்ணணும்? நீங்களே பார்த்து எதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் எதுக்கு ஜெபம் பண்றது? நான் எதுக்கு ஜெபம் பண்றதுன்னு கேட்கிறேன். நான் என் பாட்டுக்கு எதையாவது சொல்லி என்ன பண்ணுவேன்? அவங்க ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணி என்ன செய்வாங்க? ஜெபம் வந்தியா ஜெபம் பண்ணி முடிக்கதானே செய்யணும். கொஞ்சம் நல்ல கவனிங்க, எதற்காக நான் ஜெபிக்கிறேன்? உங்களுடைய நியாயாதிபதி யார் அப்படின்னா உங்களுடைய தகப்பன் தான், உங்களுடைய பிதாவாகிய தேவன் தான் உங்களுக்கு நியாயாதிபதி. அப்ப உங்களுக்கு வழக்கறிஞர் யாரா இருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு வழக்கறிஞர். நம்ம இப்ப என் பிரச்சனையை கொண்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏசப்பாட்ட சொல்றேன். எப்படி சொல்றேன்?
ஏசப்பா எல்லாமே உனக்கு தெரியும்ல அப்பா. ஆமா, எல்லாத்தையும் நீ பாக்குறீல்ல. பாக்குறேன். இப்ப நான் என்ன செய்யணும்? அதையே நீங்களே செய்து முடிச்சிருங்கப்பா. எப்படிங்க ஜெபம் கேட்கும்? அவர் பார்க்கிறவர் தான், சிவத்தை கேட்கிறவர் தான். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நான் இந்த பிரச்சனையில நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய பிரச்சனைக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா தீர்ப்பு தேவை. என்ன தேவை சொல்லுங்க. தீர்ப்பு எங்க இருக்கு? பக்கத்து வீடு இருக்கா? பிதாவிட்ட இருக்கா? தீர்ப்பு உங்க கையில இருக்கு. பிரச்சனை யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. இப்ப உங்க கையில இருக்கிற பிரச்சனைக்கு தீர்ப்பு காணணும் அப்படின்னா, ஏசப்பா நீங்க என்னை கைவிட மாட்டேன்னு உங்க வார்த்தை சொல்லுது. நான் உன் கூட இருப்பேன்னு ஏசாயா 43:3 சொல்லுது. நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன்னு வார்த்தை சொல்லுது. என்னை விடுதலை ஆக்கும். உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாவே என்று வார்த்தை சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தையினால என்னை சுகமாக்கும். ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாதா? நீங்க எதை கொண்டு டிமாண்ட் பண்றீங்க? அவர் சொன்ன வார்த்தைய நான் என் வாயினால நான் பேசும் பொழுது என் ஜெபம் கேட்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்பா என் பிள்ளை வந்திருக்கிறா, இந்த கேள்வியில வந்திருக்கிறா, நான் இந்த பிள்ளைக்காக நான் இதை செய்து முடித்திருக்கிறேன் அப்படின்னா நீங்க இதை செய்து முடிச்சிருங்க. இப்ப ஏன் நடக்க மாட்டுங்க அப்படின்னா, நம்முடைய ஜெபம் எல்லாமே வெறும் வேண்டுதலாய் மட்டும்தான் இருக்கு. நல்ல கவனிங்க. வேதம் என்ன சொல்லுவது தெரியுமா? யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. இதுவரைக்கும் எல்லாம் எடுத்தீங்களா? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை. நான் இவ்வளவு நாள் ஜபித்த ஜபம் நான் யார்கிட்ட ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஜெபிக்கவில்லை. கோட்பாடு அவர்களே, இந்த செக்ஷனின் படி இவன் இந்த குற்றத்தை செய்திருக்கிறபடியால் இவனுக்கு இந்த தீர்ப்பை அளிக்கும்படி நான் என்ன கொடுக்கிறேன்? கட்டளை கொடுக்கிறேன். கமெண்ட் பண்றாங்களா? சொல்லுங்க. யாருக்கு சட்டம் தெரியாதா? ஜட்ஜிக்கு சட்டம் தெரியாதா? தெரியும் தானே? அப்ப இவர் ஏன் வார்த்தையை கொண்டு டிமாண்ட் பண்றாரு? கொஞ்சம் நல்ல கவனிங்க. வார்த்தை சொல்லுது, என் நாமத்தினால் நீ ஒன்றும் கேட்கவில்லை. அந்த இடத்துல இந்த கேளுங்கள் அப்படிங்கிற வார்த்தை வார்த்தை என்ன சொல்லுது? நீ ஒன்றும் கேட்கல. நான் ஜெபித்த ஜெபம் வீணாய் போயிடுச்சு. நான் படித்த கட்டியெல்லாம் வீணாய் போயிடுச்சு. நான் ஜெபித்த ஜெபம் எங்க? கொஞ்சம் யோசிக்கணும். நான் ஜெபித்த ஜெபம் எங்க? ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனத்துல, வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம் கேட்கப்படாது.
தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இல்லை அப்படின்னா என்ன செய்யாதுப்பா? நான் ஜெபித்த ஜெபம் கேட்கப்படாது. காரணம் என்ன? என் ஜெபத்திற்கு பதில் எங்க இருந்து வருகிறது அப்படின்னா வார்த்தையினால மட்டும்தான் பிரதர் ஜெபத்திற்கு பதில் வருகிறது. இதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க எப்ப ஜெபம் பண்ணினாலும் வார்த்தையை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என்னை சுகமாக. இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீ செயல்படுத்தும். நீங்க கட்டளை கொடுத்து பாருங்க, உங்க ஜெபத்திற்கு பதில் கட்டாயம் வரும். இன்னொரு வார்த்தை சொல்லுது, எரேமியா 11வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறவருடைய ஜெபம் கேட்கப்படாது. முதல்ல சொன்ன வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் கேட்கப்படாது. இப்போ கேட்கப்பட்ட செய்தியை, கேட்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாம் மீறும் பொழுது என்ன கேட்கப்படாது அப்படின்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. நீங்க வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கலாம், ஆனா வசனத்தை மீறுகிறவர்களா இருப்பீங்க அப்படின்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய தகப்பன் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் உங்களுக்கு ஒண்ணு செய்துட்டு எனக்கு ஒண்ணு செய்ய மாட்டார். அவரிடத்துல என்ன இல்லை அப்படின்னா அநீதி இல்லை, பட்சபாதம் இல்லை. நீதி உள்ள நியாயாதிபதி. நீங்க அவர்கிட்ட போய் நீதியை கேட்டீங்க அப்படின்னா, நான் இப்படி சொல்லட்டா, நீங்க கேட்கிறது தேவனுக்கு நீதியா இருக்கும் அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். கட்டாயம் உங்க ஜெபம், நீங்க கேட்கிற காரியத்துல என்ன இருக்கணும் சொல்லுங்க? நீதி இருக்கணும். ஆண்டவரே, நான் சர்ச்சைக்கு போகும்போதும் வரும்போதும் அந்த அம்மா என்ன உருவன்னு பார்க்குது, என்னை போகும்போதெல்லாம் திட்ட. ஆண்டவரே, நான் சர்ச்சைக்கு போயிட்டு வரதுக்குள்ள காலை முட்டைக்கு ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா? என்ன ஆண்டவரே, நான் 3 நாள் உபவாசம் பண்றேன், இந்த பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகாது. ஒருவேளை ஆண்டவருக்கு காலை உடைக்கிற சித்தம் இல்லை பொழுது அவன் சாகட்டும் ஆண்டவர், என் கண்ணு முன்னாடியே இருக்க கூடாது. எத்தனை நாள் உபவாசம்? 7 நாள், 21 நாள். ஜெபத்தை கேட்பாரா? ஜெபத்தை கேட்டு அவன் காலை உடைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் தீர்வு இல்லை. அப்ப என் ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, அந்த அம்மா என்ன போகும்போதெல்லாம் என்னை திட்டிட்டு இருக்கு, அந்த அம்மா திட்டுறதுக்கு என்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு முன்னாடி போய் நின்று கட்டி பிடிச்சு அன்பா 2 வார்த்தையை பேசுனீங்கன்னா மறுபடியும் அந்த அம்மா உங்களை பார்த்து பேசுங்கிறீங்க. சொல்லுங்க, பேசாது. அப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா நீதியை விரும்புகிறது. ஏங்க, மத்தேயு 7:7 வாசிக்கும் போது அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும் சொல்லுங்க, கொடுக்கப்படும் அப்படின்னு அழகா வசனம் சொல்லுது. நம்ம கேட்டுதான் பாக்குறோம், ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா நீங்க கேட்கிறது எப்படி கேட்கல அப்படின்னா நியாயத்தின்படி கேட்கல. அதுதான் சத்தியம். உங்களுக்கு நியாயத்தை நீங்க சரியா தேவனிடத்துல கேட்டீங்க அப்படின்னா, நான் இப்படி சொல்லட்டா, அண்ணா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாங்கல்ல, இப்ப ஆண்டவர்கிட்ட டிமாண்ட் பண்றான், ஆண்டவரே இனி நான் கவலையா இருக்க விரும்பல.
இப்ப ஒரே வீட்டுக்குள்ள பிரச்சனை, இந்த கவலை என்னை ஒடுக்குகிறது. அவளுக்குள்ள இருந்த கவலை அவளை என்ன செய்ய விடல அப்படின்னா சாப்பிட விடல. மனம் கசந்து போய் இருக்கிறா. ஒரு கசப்பான ஒரு அனுபவம். என்னதான் செய்யுது? புருஷன் கேட்கிறா, நான் உன்னை நேசிக்கிறேன், எல்லாவற்றோட அதிகமா பங்கு தரேன், இன்னையே நீ உருன்னு இருக்க. இந்த அம்மாவுக்கு அது இல்ல பிரச்சனை. நல்ல கவனிங்க. ஆலயத்திற்கு வந்தா ஆண்டவுடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு என்ன செய்தா தெரியுமா? டிமாண்ட் பண்றான். இப்படி சொல்ல முடியலாம், ஆண்டவரே என் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும், என் வீட்டுல ஒருத்தர் இருக்கா, என்னை டெய்லி திட்டிட்டு இருக்கிறா, நான் வீட்டுக்கு போகும்போது அவன் வீட்டிலே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படி சொன்னாலா? இல்லையே. என்ன சொன்னா? நீ எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன்னா அதை நான் என்ன செய்து விடுவேன்? தேவனுடைய ஆலயத்துல நான் அம்மா கிட்ட ஒப்பு கொண்டு தருவோப்பா. ஓ தேங்க்யூவா. அவளும் ஜெபம் பண்றா. அவளுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவனால எனக்கு ஒரு குழந்தையை தர முடியும். இப்ப டிமாண்ட் பண்றா, எனக்கு நீ ஒரு ஆண் குழந்தையை தருவீன்னா அவனுடைய சமூகத்துல அதை வளர்த்து நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துருவேன். கொஞ்சம் நல்ல கவனி. இப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க எதை கேட்கிறீர்களோ முதல்ல அதை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நீங்க நம்பணும். நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 2 முறை 3 முறை கேட்கிறோம், நடக்கல, ஜெபமே பண்றது இல்லை. வேதம் சொல்லுது பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசித்தீங்கன்னா என்ன செய்யணும்? தேவனிடத்தில் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்துல, நல்ல கவனிக்கணும், கடைசி வார்த்தை மட்டும் வாசிக்கமா. வேதம் சொல்லுகிறது யார்கிட்ட கேட்கணும்பா? சொல்லுங்க, யார்கிட்ட கேட்கணும்? தேவனிடத்தில் கேட்கணும். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவனுக்கு கொடுக்கப்படும். கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு சொல்லுங்க கொடுக்கப்படும். யார்கிட்ட கேட்கணும்? தேவனிடத்தில் கேட்கணும். இப்ப தேவனிடத்துல போய் நீங்க மனுஷங்கிட்ட கேட்கறது மாதிரி கேட்டா கிடைக்காது. அப்ப இதுவரையில நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, மனிதனிடத்தில் ஜெபிக்கிறது போல, மனிதனிடத்தில் கேட்கிறது போல நாம் தேவனிடத்தில் கேட்கிறதுனால நம்முடைய ஜெபத்திற்கு என்ன வரல? சொல்லுங்க, பதில் வரல. இப்ப நான் தேவனிடத்துல நான் ஜெபிக்கிறேன். யார்கிட்ட ஜெபிக்கிறேன்? தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன். அப்ப தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கோர்ட்ல ஒரு லா புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை போல நாம் தேவனிடத்தில் கேட்பதற்கென்று என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சில சட்டங்களை, சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த வார்த்தைகளை கொண்டு நான் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்பார். நீங்க அதனாலதாங்க வேதம் சொல்லுது பாருங்களேன், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. இங்க ஆண்டவர் சீசர்கிட்ட சொல்றாரு, நீங்க எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். எப்பொழுதும் எப்படி ஜெபம் பண்ணணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்பா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். அதற்கு ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்ற. ஒரு பட்டணத்துல யார் இருந்தா அப்படின்னா, நியாயாதிபதி இருந்தான். அதே பட்டணத்துல அவனை குறித்து சொல்றது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தால. அடுத்த வசனம் சொல்றது பாருங்க, அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தாள்.
அவள் என்ன செய்கிறாள்? அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு என்ன செய்யணும்? நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறாள். நல்ல கவனிங்க. அவளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவன் என்ன செய்யறான்? நியாயாதிபதி இடத்துல போய் நியாயத்தை கேட்கிறான். அவளுடைய ரைட்ஸ அவள் கேட்கிறாள். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அந்த வார்த்தை சொல்லுது, அவளுக்கு ரொம்ப நாள் அந்த அம்மாவுக்கு நியாயத்தை செய்யணும் அப்படிங்கிற மனசே இல்லாதவனா இருக்கிறான். ஆனாலும் இந்த அம்மா என்ன செய்யல தெரியுமா? விடல. ஏன்னா நான் என் நியாயத்தை தானே கேட்கிறேன், நான் நீதியை தானே கேட்கிறேன். தேங்க்யூ லார்ட். அவள் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எப்பொழுதும் என்ன செய்தா? எப்பொழுதும் அவள் தொந்தரவு செய்தான். எப்பொழுது என்ன செய்தாப்பா? சொல்லுங்க. தொந்தரவு செய்து கொண்டு இருந்தா. இப்போ அந்த மனுஷனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இவள் அடிக்கடி என்ன செய்கிறாள் அப்படின்னா தொந்தரவு செய்கிறாளே, இவளுக்கு ஒரு நியாயத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவளுக்குள் கடந்து வந்தது. நாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நல்ல கவனிங்க. நீங்க சோர்ந்து போகாமல் நீங்க ஜெபிப்பீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. அவன் நியாயம் கிடைக்கும். அப்ப உங்க நியாயத்திற்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வாதாடணும். என்ன செய்யணும்? வாதாடணும். எப்படி வாதாடணும்? வாயில வாதாடுகிறது அல்ல, அது நல்லாவே நீங்க செய்வீங்க. வார்த்தையை கொண்டு தேவனிடத்துல கேட்கணும். வார்த்தையை கொண்டு, இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இந்த வார்த்தையின்படி என்னை நீ என்ன செய்யும்? என்னை விடுதலை ஆக்கும் அப்படின்னு நீ கமெண்ட் பண்ணணும். நீங்க சொன்னாதாங்க நடக்கும். நீங்க வார்த்தையை சொன்னாதான் நடக்கும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தான்? தன்னுடைய வார்த்தையினால அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்த எல்லா சோதனைகளையும் எப்படி ஜெயித்தார் அப்படின்னா வார்த்தையினாலதான் ஜெயித்தார். அப்ப வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜெபத்திற்கு என்ன முக்கியம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை முக்கியம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற வசனங்கள், நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் எதற்காக அப்படின்னா அந்த வார்த்தையை கொண்டு நாம் தேவனிடத்தில் சேருவதற்கு. அந்த வார்த்தையை கொண்டு நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, இந்த கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்படின்னா தேவன் நமக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. நான் இன்னொரு வார்த்தையை சொல்லி முடிக்கட்டுமோ? நல்ல கவனிங்கள. நீங்க ஜெபிக்கல அப்படின்னா சோதனை கட்டாயம் வரும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஜெபிக்கிறதுனாலதான் பாஸ்டர் எனக்கு சோதனையே வருதுன்னு நினைக்கிறோம். அது பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. வேதம் சொல்றது நீங்க சோதனைக்கு உட்படாமல் என்ன செய்யணுமா? விழித்திருந்து செபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாமல் நீங்க என்ன செய்யணும்? விழித்திருந்து செபம் பண்ணுங்கள். நீங்க ஜெபம் பண்ணல அப்படின்னா சோதனை கட்டாயம் வரும். சோதனைக்குள் அகப்படுவீர்கள். நான் ஜெபிக்கிறேனே, அப்ப ஏன் சோதனை இன்னும் வந்துகிட்டே இருக்கு? சோதனை ஜெயிக்க முடியலன்னா நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய ஜெபம் முறை தப்பு. நீங்க ஜெபித்த விதம், நீங்க என்ன செய்வீங்க? மனுஷங்கிட்ட பேசுகிறது போலயே தேவனிடத்துல பேசுகிறதுனால அந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய ஜெபம் எதா இருக்கணும் அப்படின்னா வார்த்தையா இருக்கணும். தேவன் இப்படி சொல்லிருக்கிறா, இதன்படி நான் என்ன செய்வேன் அப்படின்னா
நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயித்தார், சோதனையை ஜெயித்தார், போராட்டங்களை ஜெயித்தார். அப்போ அவர் நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தான் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம கூட இருக்கிறவரே யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் உள்ள கிறிஸ்து. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு தேவ சமாதானம் நிறைவாக இருக்கும். ஏன்னா அவர் தான் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறாருங்க, செய்து முடித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எழுதப்பட்டவைகளை நாம் பேசும் பொழுது, எழுதப்பட்டவைகளை கொண்டு நான் தேவனுடைய சமூகத்துல நிற்கும் பொழுது, கட்டாயம் ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு என்ன செய்வார் அப்படின்னா, சொல்லுங்க, நியாயம் செய்வார். அல்லேலூயா. தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? நான் உனக்கு லீகலாய் கொடுத்திருக்கிற சில அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தின்படி நீ செயல்பட ஆரம்பி. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே இல்லீகலா இருக்கு. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய குறுக்கு வழிகளை என்ன செய்யறோம்னா தேடுறோம். இன்னைக்கு நேர் வழியை யாரும் தேடுறதே கிடையாது. ஓவர் நைட்ல என்ன செய்திருந்தோம், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடணும் பாக்குறோம், சூழ்நிலைகளை முடிஞ்சிடணும் பாக்குறோம். ஆனா வேதம் சொல்லுது, பிரச்சனையில இருக்கிறப்பா உண்மைதான், நான் பார்க்கிறேன். இனி அந்த பிரச்சனையில நீ அந்த சூழ்நிலைக்குள்ள இனிமே நீ என்ன செய்திடக்கூடாது, போய் அகப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு தான் நான் எப்படி சொல்லட்டுமா? சரி, இப்போ ஒரு கடன் என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க. இப்போ அந்த அந்த கடன்ல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கணும்னு நீங்க செபிக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த கடனால உங்களை எந்த அளவுக்கு உங்களை நெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க நெருக்கப்படுவீங்க. ஏன் அப்படின்னா, இப்ப அந்த கடனில் இருந்து நீங்க வெளியே வந்ததற்கு பிற்பாடு மறுபடியும் நீங்க அந்த கடனில் சிக்கிவிடக் கூடாது என்பதுல கர்த்தர் கவனமா இருப்பார். ஆனா நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா? இப்ப இந்த கடனை மாற்று காண்டவரே, இப்ப இந்த சூழ்நிலைகளை மாற்று காண்டவரே. வேதனை சொல்றது, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். புரியுதா? இப்ப எனக்கு என்ன உண்டாயிரும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் என்ன செய்யக்கூடாது, என் கடனை எல்லாம் நான் என்ன செய்யணும், நான் கொடுக்கிறவனா இருக்கணும். அதே நேரத்துல நான் இனி ஏசப்பா நான் கடனை என்ன செய்ய மாட்டேன், சொல்லுங்க, நான் கடனை என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம். அந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த கடனை கொடுக்கிறதற்கு வேண்டிய அவர் உதவியை செய்ய ஆரம்பிப்பார். எப்போ நீங்க தீர்மானம் எடுக்கிறது வரை கர்த்தர் என்ன செய்வார்னா அமைதியா இருப்பார். இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதே போலதான் எல்லாவற்றிலே. அப்போ உங்களுடைய ரைட்ஸ் நீங்க அதை கேட்கணும், இப்ப விலையினப்பட்டு கொண்டே இருக்கிற அப்படின்னா வேற சொல்லுகிறது, என்னுடைய தலைப்புகள் நீங்க என்ன செய்யுங்க, சுகமாகிறீர்கள். நான் இனிமே சுகமாக்குவேன்னு சொல்லல. அப்ப அந்த வார்த்தையை நான் அறிக்கை பண்ணணும். அப்போதுதான் விடுதலை நடக்கும். நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு நம்பணும், ஆசீர்வாதத்தை விரும்பணும், ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணணும். அப்பதான் ஆசீர்வாதம் வரும். நீ ஆசீர்வாதத்தை விரும்பல அப்படின்னா வேத வசனம் சொல்லுவியா, நீ நன்மையை விரும்பினாதான் நன்மை வரும், இல்லைன்னா அது தீர்ப்பது இடத்துல போயிருமா. உன்னை விட உன் பக்கத்து வீட்டுக்கார ஆசீர்வாதமா இருக்கிறானா நினைச்சுக்கோ, உன் வீட்டுக்கு வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் அங்க போகுது. ஏன்? நீ ஆசீர்வாதத்தை விரும்பல, ஆசீர்வாதம் உன்னை கடந்து போகுது.
நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்யும்? என்னை பின்தொடரும். உன்னை பின்தொடரும். அது தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணு. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணு. வசனத்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்க தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது சில வரைமுறைகளை கொடுத்திருக்கிறார். நான் அதை இல்லீகலா அப்ரோச் பண்ணக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாதுங்க. கடைசி சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யுங்க? எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் தெரியப்படுங்க. ரொம்ப முக்கியம். நீங்க யார்கிட்ட ஜெபம் பண்றீங்க? தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறீங்க. உங்களுடைய தேவன் யார்? நியாயாதிபதி. அவர் நீதி உள்ள தேவன். அவருக்கு முன்பாக உங்களுடைய ரைட்ஸ் எடுத்து கொண்டு போய் நின்று நீங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, இப்படி செய்யுன்னு சொல்லி பாருங்க. கட்டாயம் நடக்கும். கட்டாயம் நடக்கும். அவன் போய் சொல்ல மனிதன் அல்ல. அப்படி வார்த்தை ஒரு நாள் போய் அவன் பிரச்சனை எங்கன்னா எனக்குள்ளதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்ல, இதுவரையில் நீ எதையும் கேட்கல, இனி நீ கேள். வார்த்தை சொல்ல, இனி என்ன செய்ய? நீ கேள். நீ கேட்கிறது நீ பெற்றுக் கொள்ளுவாய். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுதிட்டு இருப்போம். அப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். அப்பா உனக்கு நன்றி அப்பா. கேளுங்க. அப்படி நீ எதை ஆண்டவர்கிட்ட கேட்கணுமோ கேளு. நீ அவருடைய பிள்ளை. நீ அவருடைய பிள்ளை. உனக்கு சில அதிகாரத்தை, சில சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை சொல்ல, அவருடைய பிள்ளை. அப்பா அவருடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன். நான் மூணாவது மனுஷனா வரல. நான் மூன்றாவது மனுஷனா வரல. நான் உங்களுடைய பிள்ளையாய் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய பிள்ளையாய் அவருடைய சமூகத்துல நீங்க வந்திருப்பீங்கன்னா இப்ப நீ சிபிக்க ஆரம்பிக்கலாம். சிபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை நான் உம்மிடத்தில் தெரிவிக்கிறோம்ப்பா. உம்மிடத்துல தெரிவிக்கிறோம்ப்பா. எங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவரே, எங்கள் பிரச்சனைகளை அறிந்தவரே, எங்கள் பலகீனத்தை அறிந்தவரே, உம்மிடத்திலே காரியங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் 2 நிமிடத்துல முடிச்சிருவேன். உங்க இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்களை, எந்த காரியம் உங்களை கவலைப்படுத்துகிறது, எந்த காரியம் உங்களை கவலைக்கு உட்படுத்துகிறதோ அதை மட்டும் இப்ப சொல்லுங்க. கர்த்தர் அந்த இடத்துல விடுதலை தர போகிறோம். அப்படியே இருதயத்துல கைய வச்சு, இருதயத்துல கைய வச்சு, ஏதோ உன்னை அழுத்தி கொண்டே இருக்குதுல்ல, ஏதோ ஒரு கவலை உன்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது. உன்னை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த கவலையை இன்னைக்கு நீங்க தேவனிடத்துல தெரியப்படுத்தும் போது தேவன் இப்போ உங்க இருதயத்திற்கு ஒரு சமாதானத்தை தருகிறார். இந்த சமாதானம் எதுக்கு அறிகுறி அப்படின்னா, நீ இனி கவலைப்படாத. அந்த கவலையை நான் என்ன செய்கிறேன்? நான் மாற்றுகிறேன்னு கர்த்தர் சொல்றாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இருதயத்துல கைய வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காரியம் எது உங்களை கவலைப்படுத்துகிறதோ அதை சொல்லணும். இசப்பா, என்னை கவலைப்படுத்துகிற, என்னை கவலைக்கு உட்படுத்துகிற என்னுடைய கடனை மன்னிங்க ஆண்டவரே. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காமல் இருப்பாய்னு வசனம் சொல்லுவப்பா. நான் இனிமே கடன் வாங்க மாட்டேன், என் கடனை மன்னிங்கப்பா சொல்லு. எது உன்னை கவலைக்கு உட்படுத்துகிறது? ஆண்டவரே, என்னுடைய மாமிசம் பலவீனம் உள்ளதுதான். ஆண்டவரே,
அப்பா, உங்களுடைய தழும்புகளால நான் சுகம் அடைகிறேன். உங்களுடைய தழும்புகளிலே சுகமாக. இப்ப சொல்லுங்க, உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமானே. நம்புவது அற்புதம் நடக்குப்பாரு, அற்புதம் நடக்குப்பாரு. உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமானே அப்படி நம்பு, அற்புதம் நடக்குது. தேங்க்யூலா. அப்படி நடக்குது பிரதர். லிசன், அது நடக்குது. நீ இன்னைக்கு தேவனிடத்துல நம்புகிற காரியம் அப்படியே நடக்குது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் கேட்கப்படுகிற காரியம், தேவனிடத்தில் கேட்கிறவன் அதை என்ன செய்கிறான், அது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இட்ஸ் கிராண்டட், இது உனக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீ எதை வேணும்னு கேளு அப்பாட்ட. அப்பா, 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 எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாங்க. சொல்லு, வாயை திறந்து சொல்லு. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்பட அந்த பிள்ளைய நான் வளர்ப்பேன் ஆண்டவரே. கீழே ஆண்டவர்கிட்ட. கர்த்தர் நீங்க உன் கற்பத்தை தொடுகிறார். உமக்காக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க என் கற்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேளு, உமக்காக, உமக்காக சொல்லு பார்க்கலாம். இதான் டிமாண்ட். உமக்காக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க ஆண்டவரே என் கற்பத்தை ஆசீர்வதியும். நீர் கொடுக்கிற பிள்ளையை நான் உமக்காக வளர்ப்பேன். உன்னுடைய சத்தியத்தில் நான் வளர்ப்பேன். நீர் சொல்லுகிற பாதையை வளர்ப்ப ஆண்டவரை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை அற்புதத்தை செய்கிறார்கள். நீ கர்த்தரிடத்துல டிமாண்ட் பண்றது என்ன? நீ எதை டிமாண்ட் பண்றியோ, எதை நீ கட்டளையாய் சொல்லுகிறாயோ, அதை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றி தருகிறார். இன்றைக்கு நிறைவேற்றி தருகிறார். சிலருடைய வாழ்க்கையில சில தொடுதல்களை நான் பார்க்கிறேன். ஒரு கவலை உன் இருதயத்தை ஆளுகை கொண்டிருக்கிறது. அந்த கவலையை கர்த்தர் இன்றைக்கு நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்றாரு. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. தேவனிடத்தில் ஜெபிக்கிற காரியம் உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்றேன். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த உன்னதமான தேவனாலே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது. எஸ், எஸ், எஸ். நீ ஜெபித்த காரியம், நீ ஜெபித்த காரியம் கர்த்தருடைய ஜெபத்திற்கு உண்டான பதிலை கொடுக்கிறாருப்பா, கொடுக்கிறாருப்பா. நீ எதை கேட்டையோ அதை கொடுக்கிறார். லிசன், நீ எதை கேட்டையோ அதை கொடுக்கிறார். நீ விசுவாசிக்கிறையா? நீ கேட்டதை கர்த்தர் கொடுக்கிறார். நீ கேட்டதை கர்த்தர் கொடுக்கிறார். நீ கேட்டதை கர்த்தர் கொடுக்கிறார். நீ கேட்டதை கர்த்தர் கொடுக்கிறார். நீ கேட்க மறந்ததை கொடுக்க மாட்டார். உன் வாயினால எதை கேட்டாயோ அதை கர்த்தர் கொடுக்கிறார். எதை நீ கட்டளை இடுகிறாயோ அது நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த நட்பம் பலப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எதை செபித்தார்களோ அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்ததுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரலோக பிதாவே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார். நாங்கள் மாமிசமானவர்கள் தான் இடத்தில் வந்திருக்கிறோம். எங்க இருதயத்தில் இருக்கிற பாரத்தை, எங்க இருதயத்தில் இருக்கிறதான வேண்டுதல்களை நாங்கள் உன்னுடைய சமூகத்துல கொடுத்துட்டாண்டவரே. இனி நாங்கள் கவலை கொள்ளாதபடி எங்க இருதயத்தை தேவ சமாதானம் அழகை செய்யட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய சமாதானம் அழகை செய்யட்டும். அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அவங்க கேட்ட எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஜெயத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.